எந்த எக்ஸ்போர்ட்காரர் இருந்தாலும் காசை போட்டுட்டு ஜாமானுக்கு சரிக்கிறது காசு போடுவோம். நட்டை வேணும், நீங்கள் நட்டை பட்டிருக்கிறீங்க. சரியா நொந்து போட்டோம். அது கணக்கில் நீங்கள் கேட்டால் இந்த உள்நாட்டுக்கு சிட்டியில் உடனே சொல்கிறாங்க கம்பெனி க்ளோஸ் ஆக்கிட்டு அவங்க வேறு பேரில் சொல்ல செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் வேலை செய்ய வேணும். அதாவது பெயிண்ட் வேலை, ஒயரிங் வேலை, என்ன இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து ஆட்கள் இருக்குது. ஒரு படம் கீரோவில் எத்தனை மணி தேவை பிடிக்கும் மேடம்? எத்தனை மணி தேவை பிடிக்கும்? கனடாவில், ஜெர்மனியில், இத்தாலியில், பிரான்ஸ் எங்கே இருந்தாலும் அனுப்பலாம். அப்படியே இல்லை முடிச்சு தான் கடைசி தான் கண்ணின் அமைப்பு எல்லாம் பார்க்குறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து நீங்கள் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டடி கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் தான். வெளியே வேலைக்கு வர இருந்தது, கொஞ்சம் அலுவல் வேலைக்கு அது வந்து நிறைய வேலை இருந்தபடியால் அவன் வேலைக்கு வந்துட்டான். நான் கொஞ்சம் வேற லேட் ஆகிட்டுது. இப்போ பொதுவாக தெரியும் இந்த ஃப்ரெண்ட் தான் கூடுதலாக இந்த தொழில் செய்கிற போட், அதாச்சும் வந்து இந்த போட் வேலைக்கு வந்து பேர் எழுத வேணும், படங்கள் சீர வேணும், அவங்க பிடிச்சாக்கள் பிடிச்ச மாதிரின்னு சொல்கிறாங்க. இந்த பேருவல் ஒரு படங்களையும் விரும்பி அதை எழுதுறக்குன்னு கூப்பிடுறவங்க. அப்போ அவனை நீட்டாக அவங்க விரும்புறதுக்கு மேலாக அதிகமாக செய்வான். பதினடியால் இன்றைய நாளும் உங்களுடைய வாடியில் வந்து ஒரு அம்மன் படமும் பாம்பும் வந்து கீழாக இருக்கிறோம். அதை வந்து இப்போ நேரடியாக வந்து அந்த காட்சியை வந்து பார்க்குறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பார்க்க நல்லா இருக்கும். ஏன்னா பொதுவாகவே ஒரு அம்மன் படம் ஒன்று கோயில் வெளியே எங்கிருந்தாலும் அதை செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கு ஃபுல்லாக எல்லாம் மூடி அடிச்சிடுவாங்க. மூடி அடிச்சுட்டு ஒரு தனிப்பட்ட இதில் இருந்து நோம்பலாக அதை செய்து கொண்டிருப்பாங்க. அப்போ ஒரு ஆர்ட்ஸை அப்படி ஆரம்பத்தில் இந்த கீறி அதை வந்து பெயிண்டால் அடித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள காட்ட போகிறோம். அதை வந்து தொடர்ந்து பாருங்க, அது செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் உங்களுக்கு தர ஒரு பெரிய ஆதரவாக இருக்குமென்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் வேலை செய்ய வேணும், ஏதாச்சும் வந்து பெயிண்ட் வேலை, ஒயரிங் வேலை, என்ன இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து ஆட்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை வந்து சரியான முறைக்கு செய்து தரதுக்கு வடிவாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு திருப்தியாக செய்து தரதுக்கு ஆட்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட வீட்டிலையும் ஏதாச்சும் படங்கள் கீற வேணும், இல்லையா பெயிண்ட் வேலை, என்ன வேலையாக இருந்தாலும் செய்து தரதுக்கு இப்போ வேறு யாருமே இல்லை. வீடியோவில் நீங்கள் வந்து காண போகிறால் தான் அவன் தான் வந்து செய்து தருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரியே செய்திருவான். இப்போ நான் வந்து உங்க செய்த வேலைகள் எல்லாம் நிறைய இருக்குது. நான் வந்து வீடியோ போடல, எனக்கு டைம் இல்லாதபடியால். இப்போ நீ மழை வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருக்குமே கொஞ்சம் லீவாக இருக்கும். அந்த டைமுக்குள்ள ஏதாச்சும் நான் உங்களுக்கு இப்படியான காட்சியெல்லாம் காட்டணும்னா காட்டுவேன். நான் அது உங்களுக்கு சாதாரணமாக எல்லாத்தையும் மடக்கித்தான் இந்த இதுக்குள்ள ஒரு படம், அதாச்சும் இந்த ஒரு அம்மன் படத்தை வந்து அவன் எவ்வளோ நுணுக்கமாக கீறான்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற வேலையை வந்து பார்க்க தேவையில்லை. அது எப்படி இருக்குமென்றது உங்களுக்கு சாதாரணமாக விளங்கி கொள்ள முடியும். இந்த லைனில் வந்து பார்த்தாலும் இருக்கிற போட்டில் இருக்கிற படங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து கீறி கொடுத்தது வந்து அவன் தான். சரி, அப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து காட்ட போறேன். அதாவது இந்த பாம்பு படம் வந்து அவன் கீறி பெயிண்ட் அடிச்சுட்டான். என்ன நான் வேறு லேட்டாக என்னுடைய இப்போ அம்மன் படம் வந்து செய்தோன்னு இருக்கிறான். அதை வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பான முறையில் காட்டுறேன், பாருங்க. ஓகே, என்ன படம் முதல்ல கீற பத்திரகாள் நம்பருக்கு முன்னே இது கீறி முடிச்சுட்டேன். என்ன பெயிண்ட் அடிச்சுட்டே கடையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுதான் பாருங்கள், வேலை செய்கிற பொருட்கள் வந்து சும்மா நோமலானது வந்து இது இல்லை. ஒரு படம் கீரோவில் எத்தனை மணி தேவை பிடிக்கும் மேடம்? எத்தனை மணி தேவை பிடிக்கும்? இது இப்போ 9 நாளுக்கு போனாங்க. இப்போ டைம்
இதுக்கு எத்தனை மணி நேரம் படித்தது? இதுக்கு ஒரு மணி தேரமா? பாருங்க படம் கறி கொண்டு வந்தாச்சு. இதில் என்ன படம்? அம்மன் பத்திரகாளி அம்மன். படம் எதுவும் பார்த்து தான் கறியோ இல்லையாண்டா கற்பனையில் கறியோ? எனக்கு தெரியும் கீர்னா அப்புறம் பார்க்க போகிறோம். கையிடா என்ன வந்துட்டு ரைட். பார்த்துட்டுருக்க பாருங்க பத்திரகாளி வந்துட்டுருக்குது. மேரி நேரங்களில் அடிக்க சாது ஆக்களுமே. என்னையும் பார்த்தா அப்படி கீறியோடா? என்னையும் பார்த்தா கீறியோ? இது ஒட்டியோ? என்ன மாதிரி கையெல்லாம் பெறுமோ இல்லாட்டி சும்மா அப்படியே தலை குழந்தை பதம் இருக்கு, நல்லா தான் இருக்கு. Aso. Halo. Oh, halo aso. Tadi nak barang kali kau tu kisah. Putih mesin no? Berapa putih mesin ni rupa? Dia pulau mana? Orang ukang, umur dulu mah. Pencil mudah aku. Mudah itu. பாருங்க படம் இப்படி வந்துட்டு இருந்தா வேற லெவலுக்கு வந்துட்டு பெஞ்சல் செட்டுறார். பெஞ்சல் டக்குன்னு முட்டையா போட்டு சிதறில் எழுதி கொண்டிருக்க என்ன செய்ய டக்குன்னு முட்டையாயிருந்தானே.
ஆ விளாங்கும் காய்ச்சாலே நல்லா தான் நினைக்கிறோம். சரியோடா எனி பெயிண்ட் ஓகே பாருங்க கீரியாச்சந்து இனி பெயிண்ட் அடிக்கிறது எல்லாம் இந்த லக்கரியோட இப்படி வரும் பெயிண்ட் அடிக்க பார்ப்போம் இதுக்கு பெயிண்ட் சாமா சரியா பெயிண்ட் ஆயிடுச்சு. முதல் மஞ்சளை கட்டணும். எல்லாத்துக்கும் ஒரு நுணுக்கம் இருக்குல்ல. மேல இந்த மஞ்சள் மட்டும் தான் பேர் மேனே கணக்கு கிடக்கும். 5-6 நாள் செல்லும். 5-6 நாள் செல்லும். 35 நிமிஷம். சரியா இதில் அந்த செய்கிறதுல இந்த கண் கீறுறதும் கண்ணுக்கு பெயிண்ட் தான் கஷ்டம் வேண்டாம் என்ன மற்றதெல்லாம் ஓரளவு கண் சும்மா அப்படி நேராக பார்க்குற மாதிரி இல்லை செய்யணும். பாருங்க இப்போ இது இப்படியே அடித்து கொண்டு வரான். இப்படியே ஃபுல்லாக கீழே ஓரளவு அடித்து வர உங்களுக்கு காட்டணும் அப்படியே கொண்டு வரோம். மஞ்சள் பெயிண்ட்டுக்கு அப்புறம் மேல எதுவும் பெயிண்ட் அடிக்க முடியாது. இதுக்கப்புறம் அடுத்த ப்ரௌன் வந்து அப்புறம் அதுக்கு மேலே லைட் இதே மஞ்சள்லேயே லைட் மஞ்சள் ஒன்று வந்து சரி. பெரிய கோயில்களுக்கு படம் கீறா அவ்வளோ நாள் செல்லும் ஒரு படத்தை பொறுத்தான் இப்போ கீறிடலாம் படத்தில் ஒரு படத்துக்கு இப்போ தனியாக படம் ஒன்று தனிங்கன்னு சொன்னால் இப்போ பிள்ளையார் மட்டும்னு சொன்னால் டக்குன்னு இருக்கலாம். சில பிள்ளையார் முருகன் சிவர் மாதிரிலாம் ஒரே படத்தில் வந்தேன். அதுதானே
இது எவ்வளோ காலம் செய்கிற படங்கிறது? எவ்வளோ காலம் செய்கிற? 10 வருஷம். 10 வருஷம் செய்கிறேன். இப்போ கை பாடும். அங்கே தேவையில்லாம் கொஞ்சம் விளம்பி கொண்டு வைக்கணும். அதில் காட்டுன்னா காட்டலாம், ரோட்டில் நிற்கணும். ஒரு வேலையும் இல்லை, வீட்டில் ஆகிறது. அதில் ஒரு ஆள் வந்து அந்த ஜிம் செய்கிறேன். நத்தம் வருது. இது இன்றைக்கு இன்னொரு போட்டில் விழுந்துருக்கா இன்றைக்கு செய்யலை. மழை வரப்போ மழை 2-3 நாளாக அப்படி தான் மழை இன்னும் இன்னும் சரியான மழை விரையில அதை எதிர்பார்த்து கொண்டாந்து இருக்கிறோம் நாங்கள். ரெடி ஆகிட்டோம். நீல பெயிண்ட் border high saree blouse க்கு வந்து நீலம் வருது. வேலை செய்ய குழப்பக்கூடாதா, முக்கியமான வேலைடாப்பா இது. அப்புறம் மூக்குக்கு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க. இதுக்குலாம் அந்த நகையல் போடுற சங்கிலி போடுற எல்லாம் பெருந்தான் இருக்கு. பேர் விட்டுருக்கீங்க உருவத்தை மட்டும் சரி இருக்குதா, மற்ற பெயிண்டாலே கொடுக்கணும். ஏன் இதான் சாரி சாரியா சாரி கலர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கு தானே. முகத்தின் வேலையை ஃபுல்லாக முடிச்சு கொண்டு வரையில இதுவரை முடிச்சு தான் மேலே போகும். அப்படிதான் இது என்ன இது? அங்காள பாம்பு, இஞ்சால அம்மன், என்ன இது? என்ன இது? இப்படிதான் கரைச்சுண்ணா. அது சரி.
என்ன வேலை? உடம்புக்கு முதல் அடிக்கிறது, அப்புறம் இனி கொஞ்சம் வேலை கிடக்கிறது. லேசில் கண்ணுக்கு தெரியாது. அதாண்ணா சேரோடு அடுத்த கலர் வரைக்கும் என்ன அதுக்கு சஞ்சமா இந்த கத்தியும் ரோடு ஒரு முகத்துக்கு வருமா? முகத்துக்கு இது அவசர வேலையானே. 3 மணிக்கு வாடி திறந்துருவாங்க. முகத்துக்கு அடிச்சா அப்படி கோழி இந்த வருஷம் ஃபுல் சவுத்து. என்ன நடுவில் வட்ட மாதிரி இருக்காது. என்ன ஃபிங்கர் இதுக்குள்ள விரும்ப கீற மாதிரி வருமேண்ட எல்லாம் முடிச்சு தான் கடைசியை தான் கண்ணின் அமைப்பு எல்லாம் பார்க்குறேன். தனி எஸ்பெக்ட் மீனண்டா 6 நாளும் அடிக்க சொல்லு. நம்பர் அது தருவா. அதே வேண்டாம் நம்பரை சொல்லுங்க. பேருந்து போட்டில் வரப்போ நம்பர் எழுத்தான போகிறேன். அதை எடுத்து கனடாவில், ஜெர்மனியில், இத்தாலியில், பிரான்ஸில் எங்கேனாலும் அனுப்பலாம். அப்படியே மீன் பண்ண கருவாடு ஐட்டம் இல்லை. ஃபுல்லாக மரக்கறியும் மீன் வெளிநாட்டுக்கு எடுத்துடலாம். மரக்கறியும் சரிங்களே. இப்போ நம்பர் கண்டிப்பாக எடுத்து விடணும். எடுத்து அடிப்பாங்களா உங்களுக்கு? மழை வந்துட்டு என்ன ஏதாவது விளக்குற இல்லை சாரின் நகைகள் சட்டி கொண்டு வரது வரும். இப்படியா நிதானம் போடும் மேன். இல்லையாண்டா கூட மேல எழுக்கொண்டே வந்துடும். மஞ்சள் எல்லாம் தொடுத்து கொண்டு போறோம் மேல்.
நுட்பமா பாக்குறபடியால என்னால ஒன்றும் கதைக்கலாம் கிடக்க அவன் கீறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மைதான், நுணுக்கமான வேலை இல்லை. அந்த காதுக்கு என்ற வளையம் என்றதெல்லாம் என்ன சொல்ற கதைச்சா பெரு திரும்பி வளையம் மாதிரி இந்த என்ன என்ன செய்யறதுக்கு மௌடம் பாருங்க அப்படி வந்துட்டேன் பார்த்துருக்கு ஆசையத்தான் இருக்கு. இந்த வேற லெவலுக்கு வந்துருக்கு எல்லாம். காசு இருக்கு. தலைமுடியா அது கருப்பால பஸ்ஸா வந்து பார்த்துட்டு போகிறாரா என்னோட கதைச்சாரு இல்லை அனுப்ப மாட்டேன் வர்றான் பஸ்ஸா. பாருங்க சொல்ல முடி வச்சோன்னு அப்படி இருக்காண்டு இன்னும் ஃபுல்லாக முடியல. பண்ட மாற்றத்துக்கு இப்போ கொடுக்குறான் பவுண்டார கொடுக்குறான் சைனா வேறு விழுத்தோன்னு வேண்டாம் அவங்க பிளான் போட்டுட்டாங்க. இனிமே அவர் விழுந்துருக்கு.
அந்த சிவர் வீட்டுல பாருங்க இப்ப வந்து முகத்துல வந்து வேலை கண்ணு நிக்கிற தானே பெரிய ஸ்டார்ட் பண்ணுவோம் அது விடாங்க பஸ்ஸா சொல்ற கதை விடாங்க உனக்கு எல்லாத்தையும் முடிச்சா கண்ணத்துல கட்டா ஒரு பெரிய சொப்பு கம்பியோட இருக்கு பொறுங்க வா இல்லை கதைப்பேன் பாருங்க பாரு എല്ലാം ശരി കണ്ണേക്ക് ശരിയുണ്ട് മറ്റേ കണ്ണിന് മുടിക്കല് താൻ ഇതിന്റെ അഞ്ചാല് ചൂടായ ஒரு தனி மஞ்சள் கலர் தானே
சரி இந்த கண்டாக்கப்படுறியே பாருங்க, இதான் முக்கியமான வேலை. வேலைக்குள்ளே கடைசியா செய்யற வேலை. மெல்லிய மெய்யால செல்ல திகுந்த ஓடி வச்சதேங்க சுத்தமா இதை வைக்க கிடமில்லையா தனி உள் இது மட்டும் தான் வேற வேணும், வெளி மட்டும். பாருங்க கண் வச்சாச்சு எப்படி கண்டு என்ன கிடக்கு போல கண்ணுக்கு வரைக்கான் கோல் அடிக்கிறாங்களா எடுத்து கதை. Papá se pone medio. Papá se pone medio. Hello. Ang digang biwas. Right. முடிஞ்சு. சரி பாருங்க, படம் கீறி முடிஞ்சுது, நீட்டாக வந்துட்டு அப்படியே. ஓகே அண்ணா ஆ வேற லெவலில். சரி அப்போ பார்த்துருப்பீங்க அபிஷேக் டிரான்ஸ்போர்ட், அதாவது வந்து அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வாகனம் இங்கே நிற்கிது. இதில் அவர்கிட்ட நம்பர் எல்லாம் இருக்குது. கோல் அடிச்சிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உடனே அதுக்குரிய விஷயங்களை செய்து கொள்வார். இந்தா இதில் அவருடைய நம்பர் இருக்குது. ஓகே ஜீவனாக போகிற பாலக்கால பஸ்ஸா இங்கே இங்கே உங்கள்கிட்ட மந்து நிற்கிறாங்க. அதே இங்கே மீன் இறால் நண்டுகள் தெரியும், ரெண்டு கதைங்க. பஸ்ஸா வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டேன் ஏண்ணே, வெள்ளி போட்டு தானே என்ன பாடியில் பிடிக்கிறது வரைக்கும் நான் வேலை இல்லைன்னா இல்லை தான் பிரச்சனை. இந்த ஸ்போர்ட்காரர் இருந்தாலும் காசை போட்டுட்டு ஜாமானுக்கு சரிக்கிறது காசு போடுவோம். நட்டை வேணும், நீங்கள் நட்டை பட்டிருக்கிறீங்க சரியா நொந்து போட்டு அது கோடிக்கணக்கில் நீங்கள் கேட்டால் இந்த உள்நாட்டுக்கு டீலில் உடனே சொல்கிறாங்க
கம்பெனி க்ளோஸ் ஆக்கிட்டு அவங்க வேறு பேரில் சொல்ல செய்கிறாங்க. நாங்கள் லொஸ்ட் ஆகி கொண்டே இருக்கோம். வாழ்க்கையில் நிறைய நட்டங்களை பட்டிருக்காரு. நான் இந்த கதை உண்மையிலேயே ஏன்னா சத்தியமாக நட்டு தான் பட்டிருக்கு தெரியுமா? ஏன்னா நாங்கள் முதல்ல போட்டு வட்டிக்கு வாசிக்கு எடுத்துக்கிட்டுனால் அந்த காசை அடுத்த சிக்மெண்ட் போடுங்க. நாங்கள் காசு போடுறோம் நண்டினோம். ஒரு தொழில் சிக்மெண்ட் செய்யறதுக்கு எவ்வளோ பிடிச்சி காசு நாங்கள் உண்மைதான். அதான் பிரச்சனை. போமேடா ரைட் பா பாஸ் பழுக்கிட்டாரா? ஓகே. அவளோட டிரைவிங் வந்து வேறு லெவல் உண்டு ஏன்னா அது ஆள் சொல்ல கொடுத்த கூட ஆ அது இறைவன் கொடுத்த கூட அதுதான். இன்றைக்கு லீவு தானே வீட்டு? நாளையிலேருந்து மிஷின் மாதிரி ஓடிக்கொண்டிருக்குமே. மண்ணெண்ணிகள் வெளியில் யாதால செய்யா சொல்லல் போக மாட்டாங்க. அதுதான். அதோட இந்த வருஷம் ஃபுல்லாக லோஸ்ட்டு தானே? சரியான லோஸ். இனிமேல் லோஸில் கிடக்குறோம் எல்லாருக்குமே. போ வாருண்ணா பின்னில் வார். ஓ ஓ சரி ஓசா வேட்ட சந்திப்போம் ப்ரோ.